ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா திட்டிருப்பீங்க, என்ன ரெகுலராக வீடியோ போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நானும் முடிஞ்ச அளவுக்கு தினம் ஒரு வீடியோ போடலான்னு தான் பார்க்குறேன். என்னால் முடிய மாட்டேங்குதுங்க. ஒர்க்கு டைட்டாகவே இருக்குது. லீவுக்காக எங்கள் வீட்டுக்கு அம்மா, தங்கச்சி பசங்களாம் வந்திருந்தாங்க. சரி, அவங்கள கூட்டிகிட்டு எங்கேயாச்சும் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டு பொள்ளாச்சிக்கு கிளம்புனோம். பிளான் போட்டு காலையில் வீட்டிலேருந்து கிளம்புறப்பயே நல்லா மழை பெஞ்சிருச்சு. கேரளாவில் ரெட் அலர்ட்டு அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. என் ஃப்ரெண்டு கேரளாவில் இருக்காங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் கேரளா போட் ஹவுஸ் தான் போகலான்னு சொல்லி பிளான் போட்டு எல்லாமே செட் பண்ணி வச்சுருந்தோம். பார்த்தா அங்கே ரெட் அலர்ட்டு அப்படிங்கிறனால போகல. சரி, மங்கி ஃபால்ஸ் போய்க்கலாம், பிள்ளைங்க வாட்டர் ஃபால்ஸ் போகணும்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு திடீர்னு பிளான் மாற்றிட்டோம். கிளைமேட் வந்து செமையாகவே இருந்தது. ரொம்ப மழை பெய்யலைனாலும் அப்பப்போ மழை தூறல் அடிச்சுட்டு அப்பப்போ கொஞ்சம் வெயில் அடிச்சுட்டு கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு. பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. பட் மங்கி ஃபால்ஸுக்கு வந்து எங்களை அலோவ் பண்ணலை. அங்கே போனதுக்கப்புறம் தான் மங்கி ஃபால்ஸ்னு ஏன் பேர் வந்ததுன்னு தெரிஞ்சுது. மங்கீஸ் நிறையா இருந்துச்சு. அங்கே தண்ணி வந்து அருவியில் நிறைய வருதுன்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்பிச்சி விட்டாங்க. அப்புறம் பக்கத்துலேயே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் சின்னமாக இருக்கும், அங்கே என்ஜாய் பண்ணிக்கோங்க, உள்ளே அலோடு கிடையாதுன்னு திருப்பி அனுப்புனாங்காட்டி அப்புறம் எல்லோரும் ஒரே வழியில் போயிட்டு இருந்தாங்க. சரி, நாங்களும் அங்கே போனோம். ரொம்ப நேரம் மேலே ஏறி போக வேண்டியிருந்தது. ஏறுறதா கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அம்மாவையும் கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு மேலே ஏறிட்டோம். பசங்க தாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ரொம்ப நேரம் ஆடிட்டே இருந்தாங்க தண்ணியில். வாங்க வாங்கன்னு சொல்லியும் வரவே இல்லை. அவங்களோட ஹாப்பினஸ் தானே நமக்கு முக்கியம். அதனால் நாங்களும் பொறுமையாக உட்காந்துட்டோம். ஃபோட்டோஸ் எல்லாம் நல்லா எடுத்துக்கிட்டாங்க. கிளைமேட்டை நல்லா என்ஜாய் பண்ணாங்க. செமையாக இருந்ததுங்க. எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு டைம் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக பொள்ளாச்சி போயிட்டு மங்கி ஃபால்ஸ் போயிட்டு வாங்க. அருமையான கிளைமேட்டு, அருமையான லொக்கேஷனுங்க. ஆல்ரெடி நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்னா எனக்கு ஒரு கமெண்ட் போடுங்க. நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணீங்க, எப்போ போனீங்க அப்படிங்கிறதையும். ஹாலிடேஸுங்கிறனால நிறைய க்ரௌடு இருந்தது. சூப்பராக எல்லாருமே நல்ல மகிழ்ச்சியாக இருந்தாங்க. எல்லாமே டூரிஸ்ட் மாதிரி பிளான் பண்ணி வந்திருப்பாங்க போல். ஒரே பஸ்ஸில் வந்த மாதிரி ஒரே ஃபேமிலியாக நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்கள பார்க்கவுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, எப்படி என்ஜாய் பண்ணுறாங்கன்னு. லஞ்சுக்கு தான் நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டோம். அங்கே கௌரி கிருஷ்ணான்னு ஒரே ஒரு ஹோட்டல் மட்டும் தான் இருந்தது. நல்ல க்ரௌடுங்கிறங்காட்டியும் வெயிட் பண்ணி சாப்பிட வேண்டியிருந்தது. இப்போ ஈவினிங் டைம் ஆனங்காட்டி டிஃபன் தான் இருந்தது. டிஃபனையும் சாப்பிட்டுட்டு வெளில வந்துட்டோம். அந்த இடமே அவ்வளோ ரம்மியமாக இருந்ததுங்க. அந்த மலையும் மலை சார்ந்த இடத்துல இருக்கிறது எவ்வளோ பெரிய அழகு அப்படிங்கிறது அந்த இடத்துல இருந்து நம்ம என்ஜாய் பண்ணால் தான் தெரியும். ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு அந்த லொக்கேஷனு. வீட்டுக்கு வர மனசே இல்லைங்க. வேறு என்ன பண்ணுறது, அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே கிளம்பி வந்தாச்சுங்க. தேங்க்யூ.